பகுதி நரக விடுதலையுடைய பகுதி என்று அல்லாஹ் மற்றைய 11 மாதங்களையும் அல்லாஹ் வேறு பிரித்து எங்களுக்கு அல்லாஹு தபாரக வ தஆலா தரவில்லை. கண்ணியத்துக்குரிய நோம்பாளிகளே, அல்லாஹ்வுடைய நோன்பை பிடித்துக் கொண்டு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இம்மாதத்தை மட்டுமல்ல அருளுடைய பகுதி என்றும் மகுபுரத்துடைய பகுதி என்றும் நரக விடுதலையுடைய பகுதி என்றும் அல்லாஹ் 3 பகுதிகளாக அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த உம்மத்துகளின் மீது கொண்ட கருணையின் காரணமாக, நோம்பாளிகள் மீது அல்லாஹ் வைத்திருக்கின்ற கருணையின் காரணமாக அல்லாஹு தபாரக வ தஆலா 3 பகுதிகளாக இம்மாதத்தை பிரிச்சு வகுத்து அல்லாஹு தபாரக வ தஆலா தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தபாரக வ தஆலா நாங்கள் தூங்குகின்ற தூக்கத்தை கூட அல்லாஹ் இபாதத்தாக அமைச்சு தந்திருக்கிறார். மற்றைய 11 மாதங்களில் தூங்கினால் அது இபாதத்தாக ஆகாது, அது வணக்கமாக ஆகாது, அது இபாதத்தாக ஆகாது. ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்துகள் மீது கொண்ட கருணையின் காரணமாக, நோம்பாளிகள் மீது வச்ச கருணையின் காரணமாக நோம்பாளி தூங்குகின்ற தூக்கத்தை அல்லாஹ் இபாதத்தாக வணக்கமாக அல்லாஹு தபாரக வ தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் நோம்பாளிகளை சிறப்புப்படுத்தி, நோம்பாளிகளை உயர்வுபடுத்தி, நோம்பாளிகளை கண்ணியப்படுத்தி அல்லாஹு தபாரக வ தஆலா வைத்திருக்கிறார். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தபாரக வ தஆலா நோம்பாளிகளை பார்த்து கேட்கிறான், என்னுடைய நோம்பாளிகளே, பசித்திருந்தவர்களே, தாகித்திருந்தவர்களே, பிரார்த்தனை புரியுங்கள், துஆ கேளுங்கள், உங்களுடைய துஆவை நான் கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். நோம்பாளிகளே, நீங்கள் தௌபா செய்யுங்கள், உங்களுடைய தௌபாவை நான் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹு தபாரக வ தஆலா ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து, நோம்பாளிகளை பார்த்து அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்வதாக காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, நாம் விருந்து கொடுக்கிறோம். ஏனைய மாதங்களில் நாம் விருந்து கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், தண்ணீர் கொடுக்கின்றோம், அடுத்தவர்கள் வந்தவர்களுக்கு நாம் உபசாரம் செய்கின்றோம். ஆனால் நோம்பிலே நோன்பு திறக்க செய்தால், புனிதமிகு ரமலான் மாதத்தில் விருந்தோம்பல் செய்தால், நோன்பு திறப்பதற்காக நீங்கள் நோன்பு திறக்க செய்தால், அல்லது சஹருடைய நேரத்திலே சஹருடைய உதவி செய்தால், அதற்குரிய ஜவாபை அல்லாஹ் வித்தியாசமானதாக, உயர்தரமானதாக, கண்ணியமானதாக, விலை மதிக்க முடியாததாக அல்லாஹு தபாரக வ தஆலா வைத்திருக்கிறார். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், யாராவது ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்தார், என்ன பாக்கியம் கிடைச்சும்? மலாயிக்கத்துமாருடைய முசாஃபஹா, மலாயிக்கத்துமாருடைய முசாஃபஹாவை அல்லாஹ் அந்த நோன்பு திறக்க செய்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, அப்படி நோம்பாளிகளுக்கு நாம் நோன்பு திறக்க உதவி உபகாரம் செய்து விடுவோமாக இருந்தால், புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே
அல்லாஹ் நாம் நினைத்து பார்க்காத, நாம் எண்ணி பார்க்காத உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்றான். என்ன பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான்? வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு திறக்க உதவி செய்தார்களோ, அது ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அல்லது 30 நாட்களுக்கோ யார் உதவி செய்தார்களோ, புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு முசாபஹா கொடுப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முசாபஹா, அவங்களோட முனாகா, அவங்களோட கை எங்கட கையோட, அவங்களோட கரம் எங்க கரத்தோட பிடிக்கப்படுமாக இருந்தால் அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்கிறது? அதை விட வேற என்ன கண்ணியம் இருக்கிறது? அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சஹாபாக்களுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படி எங்களுக்கு வசதி இல்லை, அப்படி எங்களுக்கு வசதி இல்லை, அப்ப என்ன செய்யறது யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூல் காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேபிய நாட்டுடைய உணவு ரொட்டி, அந்த ரொட்டியின் ஒரு பிடியாவது உங்களுக்கு வசதி இல்லையா? அதை கொடுத்தாவது நோம்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்யுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முசாபஹா கிடைக்கும், மலாயிகத்துமாருடைய ஒவ்வொரு இரவிலும் முசாபஹா கிடைக்கும். யா ரசூலுல்லாஹ், அப்படி ரொட்டியும் கொடுக்க கூடிய வசதி இல்லை, அப்ப என்ன செய்யறது யா ரசூலுல்லாஹ்? உங்க வீட்டில் ஏதாவது உணவுகள் இல்லையா? அப்படி ஏதாவது உணவு இருந்தால் அந்த உணவை கொடுத்து நோன்பு திறக்க செய்யுங்க, அப்ப மேல சொன்ன பாக்கியம் கிடைக்கும். அப்ப சஹாபாக்கள் கேட்காங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படியும் வசதி இல்லை. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலுக்மத்தும் மின் லபன் ஃபமஸ்கத்தும் மின் லபன், ஒரு முடர் பாலை கொடுத்தாவது நோன்பு திறக்க செய்ய முடியாத? அல்லாஹ்வுடைய ரசூலே வயல்லம் யகுனி, அதுவும் இல்லை என்றால், அதுவும் இல்லை என்றால் கடைசியாக காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஷுருபத்தும் மிம்மா, நோம்பாளியை நோன்பு திறக்க செய்வதற்காக அழைத்து வந்து அழகான முறையிலே அவரை உட்கார வச்சு நல்ல தண்ணீரை கொடுத்தாவது நோன்பு திறக்க செய்ய முடியாதா? அல்லாஹ்வுடைய ரசூலே, தண்ணீரை கொடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? தண்ணீரை கொடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முசாபஹா, மலாயிகத்துமாருடைய முசாபஹா கிடைக்குமா யா ரசூலுல்லாஹ்? நிச்சயமாக கிடைக்கும். சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சிட்டோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாபஹா தந்துட்டாங்க, அதற்கு என்ன அடையாளம்? அதற்கு என்னங்க அடையாளம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முசாபஹா பண்ணிய சந்திச்சதற்கு அடையாளம் என்ன என்று சஹாபாக்கள் காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்ஸுரு துமுஉஹு வ யரிக்கு கல்புஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முசாபஹா கொடுத்துட்டாருண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்திச்சாருண்டா, நிச்சயமாக இவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும், இவருடைய உள்ளம் இரக்கம் காணும், இவருடைய கல்பு இரக்கம் காணும், இவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிஞ்சி அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் இவரிடத்தில் ஏற்பட்டுட்டா நீங்க நினைச்சுக்கோங்க, ரமதானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவரை சந்திச்சிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இதைவிட இன்னும் ஒரு பாக்கியம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார், மன் ஃபத்தர ஸாயிமன், யாராவது ஒரு நோம்பாளியை கூட்டிட்டு வந்து வீட்டில் நோன்பு திறக்க கொடுக்கிறார் அல்லது பள்ளிக்கு தான் அனுப்பி வைக்கிறார், பிரச்சனை இல்லை, அவருக்கு என்ன பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்? கான லஹு இத்கு ரகபா, ஒரு அடிமை